வீடியோவில் பாருங்கள் டிராக்டர் பின்னாடி ஒரு சின்ன டேங்கை ஒன்று செட் பண்ணிவிட்டு எவ்வளோ அருமையாக ஒரு டிராக்டர் மேலே நின்றுக்கிட்டு செமையாக ஸ்ப்ரே பண்ணுறாரு பாருங்கள். செம டெக்னிக்ங்க, இது பார்க்கவே நல்லாயிருக்கு. வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ சூப்பராக இவர் வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது இந்த பிளாஸ்டிக் பைப் வச்சு அருமையாக தண்ணி பாய்ச்சுறாருங்க. அப்போ சவுல் வச்சு கட் பண்ணிவிட்டு அருமையாக வரப்பு மாற்றி போகிறாரு பாருங்கள். செம ஐடியாங்க இது. வீடியோவில் பாருங்கள் களத்தில் காய வச்சிருக்க நெல்லை இவர் சூப்பராக மூட்டை பிடிக்கிறதுக்காகவே இந்த ஒரு டூல்ஸு தான் பாருங்கள். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்து இந்த மூட்டையில் வந்து நெல்லை கொட்டுது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது களைகளை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டூல்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சின்னதாக ஒரு பிளேடு ஒன்று இருக்குது. அது மூலியமாகவே அருமையாக செடிகளை கட் பண்ணி போடுது. இதில் இருக்க சக்கரம் நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் பவர் வீடர் மிஷினில் இவங்க எவ்வளோ சூப்பராக டபுள் பேரல் சீடர் மிஷினை சூப்பராக செட் பண்ணி விட்ருக்காங்க. பாருங்கள் விதைகளை எவ்வளோ செம்மையாக நடவு பண்ணிட்டு போகுது. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இந்த ஒர்க்கு. வீடியோவில் வர மாதிரியான ஒரு நாசில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதுங்க. சூப்பராக வந்து செடிகளுக்கு களை கொல்லிலாம் படாமல் சூப்பராக வந்து நம்ம அடித்து முடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மருந்து ஸ்ப்ரே பண்ணி. இதில் பாருங்கள் இந்த ஒரு மினி டிராக்டர் இல்லைங்க, பார்க்குறதுக்கு ஒரு மினி ஜேசிபி மாதிரியே இருக்குது. அருமையாக வந்து இந்த குழியெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு மிஷினு. பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஒரு ரோட்டர். எவ்வளோ அருமையாக இந்த மண்ணெல்லாம் ஓட்டுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. டபுள் லேயர் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து ஏர் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள் செமையாக இருக்குது. எப்படி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த கலப்பை மேலே உட்காந்துக்கிட்டே அருமையாக வந்து இந்த கரும்புகளை நடவு பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரொட்டவேட்டர் அருமையாக வந்து மண்ணையும் அணைச்சிட்டு வீடியோவில் பாருங்கள் இது கார்டனிங் டூல்ஸ் தாங்க. எவ்வளோ சூப்பராக ஒரு இடத்துல செடி முளைஞ்சிருந்தால் அதை அருமையாக எடுத்து வேறு எந்த நடவு பண்ணதுக்கு இந்த மாதிரியான டூல்ஸே போதுமானதுங்க. பாருங்கள் எவ்வளோ வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெங்காயம் அறுவடை ஆகிற டைமில் சூப்பராக இந்த மல்ச்சிங் ஷீட்டை எடுத்து விட்றாங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை அறுவடை பண்ணிக்கிறாங்க. செமையாக இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் இது ஒரு 2-in-1 ரொட்டவேட்டருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கையால் மண்ணை கிளறி விடுற மாதிரியான ஒரு டெக்னிக்கில் சூப்பராக மண்ணை ரியர் ஓட்டிகிட்டு வராங்க பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் பருத்தி பஞ்சிலேருந்து சூப்பராக பருத்திகளை பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த ஒரு டூல்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சக் பண்ணி எடுக்குது. பார்க்கவே நல்லாயிருக்கு. வீடியோவில் பாருங்கள் மரங்கள் வச்சுருக்காங்க. அதுலேருந்து வர அந்த கிளையை எவ்வளோ சூப்பராக இந்த ஒயர் கம்பியில் வச்சு லாக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கிளிப் வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. மரத்தெல்லாம் ரம்பத்தை வச்சு கட் பண்ணிட்டுருக்கீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, தூக்கி போட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த ஒரு கிராஸ் கட்டுற மிஷினை வச்சு அருமையாக கட் பண்ணுறாங்க மரத்தையே. சூப்பராக இருக்காது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் செடியை நடவு பண்ணுறதுக்காக இவர் சூப்பராக இந்த பள்ளம் எடுத்து போகிறதுக்கு இந்த ஒரு மிஷின் வச்சுருக்காரு. ஆனால் இவரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செடியை நடவு பண்ணுறதுக்காகவே டூல்ஸ் வாங்கி அருமையாக நடவு ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செடிகள் நடவு பண்ணுறதுக்காக இவர் இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது பாருங்கள். செம டெக்னிக் இது, பார்க்க நல்லாயிருக்கு. இது பாருங்கள் இதுதாங்க மினி பலாப்பழம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா அயனி சக்கங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்து போய் அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள், ஜூஸியாக. இதோட நீங்கள் பார்க்குறது பொட்டேட்டோ ஹார்வெஸ்டர் மிஷின் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொட்டேட்டோவை ஹார்வெஸ்ட் பண்ணி அருமையாக இந்த வண்டியில் மாற்றுது பாருங்கள். பார்க்குறதுக்கு ஏதோ நெல் அறுவடை பண்ணுற மிஷின் மாதிரியே இருக்குங்க. சூப்பரான வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இவங்க எடுத்தாக்கிற மிஷினை யூஸ் பண்ணி அருமையாக பள்ளத்தை எடுத்துகிட்டு சூப்பராக வந்து கரும்பு குச்சிகளை செம்மையாக வந்து நடவு பண்ணாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு டெக்னிக். எவ்வளோ அருமையாக அறுவடை இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரப்பில் இருக்க களைகளை எடுக்கிறதுக்காக இந்த ஒரு பிளேடு மாதிரியாக இருக்க இந்த செட்டப் வச்சு அருமையாக வந்து களைகள் எடுக்கிறாரு. பக்கம் நல்லா இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் இவர் சூப்பராக வந்து ஃபெர்டிலைசர் போகிறதுக்காக இந்த பியூசி பைப்பை எவ்வளோ அருமையாக கட் பண்ணி வால்வு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். சூப்பராக ஃபெர்டிலைசர் போகிறாரு. பார்க்கவே நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் தண்ணி வர டேப்பில் சூப்பராக இந்த ஒரு ஃப்ளோட்டிங் மிஷின் வச்சுருக்கிறதுனால இவங்க அருமையாக தண்ணீர் ஓப்பன உடனே அதுவாகவே தன்னால் ஸ்டாப் ஆகிக்குதுங்க. செம்ம டெக்னாலஜி பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் இதுதாங்க கிரவுண்ட் ஹார்வெஸ்டர் மிஷினு. எவ்வளோ சூப்பராக அந்த செடிகளை மட்டும் தனியாக பிரித்து எடுக்குது, நட்ஸை மட்டும் தனியாக உள்ளே கொட்டிக்குது பாருங்கள். அருமையான ஒரு அறுவடை மிஷினுங்க இது. இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் வீட்டை சுற்றி மரவள்ளி குச்சிகளை சூப்பராக வந்து நட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் வளர்ந்து சூப்பராக வந்து கிழங்கு கொடுக்க போதுங்க. எவ்வளோ அருமையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக்காக யோசிச்சிருக்காரு பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் சூப்பராக எர்த்தாகர் மிஷினை வச்சு அருமையாக ஹோல்ஸ் போட்டு மரத்தை நட போகிறாருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதுக்காக ஹோல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ சூப்பராக வரப்போ ஹைட் ஏற்றுறதுக்காக எவ்வளோ அருமையாக அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணாங்க பாருங்கள். சைடில் இருக்க மணலை அருமையாக வந்து மேலே ஏற்றி போடுறாங்க பாருங்கள். இந்த ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அருமையாக வந்து கீழே கிடக்கிற பழங்களை அருமையாக எடுக்க முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது. இது ஒரு கிரில் ரோலர் மிஷின் தாங்க. எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டில் ஒரு அடி கேப்பில் சூப்பராக ஹோல்ஸ் போட்டுட்டு வராரு. பின்னாடி ஒரு ஹீட்டர் மிஷின் வச்சு அந்த ஹோல்ஸை வந்து டெவலப் பண்ணுறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இந்த ஒரு டெக்னிக்கு. நம்ம ஏரியாக்கெலாம் இந்த மாதிரியான ஒரு அறுவடை மிஷின் இது வரைக்கும் வரலங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அறுவடை பண்ணும்போதே அருமையாக கத்தை கட்டி அந்த பக்கம் தூக்கி போடுது பாருங்கள். செமையாக ஒர்க் ஆகுதுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபெர்டிலைசர் போகிறதுக்கான சூப்பரான ஒரு மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மண்ணை அருமையாக வந்து ஏறு ஓட்டி அருமையாக வந்து உரத்தை போட்டு போகுது. பார்க்கவே நல்லா இருக்குங்க. இந்த விவசாயி பாருங்கள் இவர் நிலத்தில் மரவள்ளி குச்சிகளை நடவு பண்ண போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டர் மிஷினில் எவ்வளோ சூப்பராக சைஸ் வாரியாக அருமையாக கட் பண்ணாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க.
வீடியோவில் பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பவர் ஹீடர் மாதிரி இருக்குங்க. அந்த மிஷினில் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பள்ளம் எடுக்கிறதுக்காகவே செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம நேரத்தில் தேவையில்லாத கல், மண், குச்சிகள் இதெல்லாமே இருந்ததுன்னா அதை அருமையாக வந்து உடச்சி க்ரஷ் பண்ணி கலெக்ட் பண்ணுறக்கூடிய சூப்பரான ஒரு மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ இந்த வீடியோவில் பாருங்கள். பொதுவாக லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுற ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸை வச்சுருப்பாங்க. அந்த கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து அருமையாக அதை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு அருமையான வீடியோ தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த கொய்யா மரத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் வைப்ரேஷன் கொடுத்து சூப்பராக இந்த கொய்யா பழங்களை பறிக்கிறாங்க பாருங்கள். செம்ம ஐடியாங்க. இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். விவசாயத்துக்கு தேவையான ஒரு டெக்னாலஜிங்க இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிலக்கடலையை அறுவடை பண்ணி போட்டிருக்காங்க. அது எவ்வளோ அருமையாக இந்த கன்வேயர் பெல்ட் மூலிமா இந்த மிஷின் மேலே போயிட்டு அருமையாக வந்து நிலக்கடலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க இது. அப்படியேங்கப்பா எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு ஹைட்ராலிக் மிஷினை வச்சு சூப்பராக அந்த மாந்தோப்பில் இருக்க மாங்காய்களை பறித்து அருமையாக இந்த டிப்பரில் கொட்டுறாங்க பாருங்கள். செமையாக இருக்குது. அருமையாக ஒர்க் ஆகுது இந்த ஒரு மிஷினு. இதில் பாருங்கள் ட்ரம் சீட் பேரில் அருமையாக வந்து இந்த டிராக்டர் முன்னாடி செட் பண்ணிட்டு சூப்பராக வந்து நடவு நட்டு போகிறாங்க பாருங்கள். விதைகளை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஒரு ஐடியா சிம்பிளாக வேலையை முடிக்கிறாங்க. வீடியோவில் பாருங்கள் செடியை நடவு பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக அதை கவர் பண்ணுறதுக்காக இவங்க இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை போட்டு அது மேலே வந்து பிளாஸ்டிக் கவரிங் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதுக்கான ஒர்க்கை பண்ணுறாரு. பார்க்கவே நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் முதிர்ந்த மரத்துலேருந்து எவ்வளோ சூப்பராக ஒரு ஒட்டி செடியை எடுத்து செமையாக வந்து ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கு அருமையாக கொக்கோ பீட் போட்டு ஃபுல் பண்ணிட்டு அருமையாக அது வேறு விட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு பைப்பை எவ்வளோ சூப்பராக வந்து இணைக்கிறதுக்கான செமையான ஒரு ஐடியாங்க பாருங்கள். சமமாக போட்டு நீங்கள் உள்ளே ஏற்றுனீங்கன்னா போகாது. ஆனால் கிராஸில் போட்டு அருமையாக வந்து நீங்கள் பைப்பை இணைச்சிடலாம். பாருங்கள் எக்ஸலண்ட்டான ஒரு வீடியோவில் பாருங்கள். நிலம் வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. பாருங்கள் பைப்லேருந்து தண்ணி வர்றதுக்காக அருமையாக வால்வு செட் பண்ணியிருக்காங்க. அந்தந்த வரப்பில் சூப்பராக தண்ணி பாயுது பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு ஐடியாங்க இது. வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு பாலைவன பூமியில் எவ்வளோ சூப்பராக இந்த கரும்பு சக்கையை புளியறதுக்காக இந்த ஒட்டகத்தை பயன்படுத்தி செமையாக வந்து கரும்பு சக்கையை புளிகிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அட்ஜஸ்டபிள் நாசில் தாங்க. எவ்வளோ சூப்பராக செடிகளுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம தேவையான ப்ரெஷரை நம்ம அருமையாக வந்து இந்த ஹேண்டில்லே செட் பண்ணிக்க முடியுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்காகுது. பார்க்கவே அருமையாக வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நிலக்கடலையை அருமையாக வந்து அறுவடை பண்ணிட்டு போகுது பாருங்கள். இந்த மாதிரி மிஷின் நம்ம ஊரில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் நிலக்கடலையை அருமையாக அறுவடை பண்ணி முடிச்சிடுது. செமையாக இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் சீட் சோயிங் பண்ணுறதுக்காக இந்த ட்ரம் சீடு மிஷின் வச்சு எவ்வளோ அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் இந்த பைக் பின்னாடி எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக செட் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நிலத்தில் அறுவடை முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நிறைய புழுக்கள் அது மட்டும் இல்லாமல் பழைய பயிரோட அடிபாகம்லாம் இருக்குங்க. அது எவ்வளோ சூப்பராக ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலிமா செமையாக வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் களைகளையும் கண்ட்ரோல். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சீட் சோயிங் மிஷின் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பவர் டில்லர் மிஷின் பின்னாடியே இந்த மிஷினை செட் பண்ணிட்டு அருமையாக வந்து ரன் பண்ணிட்டே போகிறாங்க. அருமையாக சீடை வந்து நட்டுகிட்டே போகுது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. வீடியோவில் பாருங்கள் இந்த சைனா விவசாயி எவ்வளோ சூப்பராக மல்ச்சிங் ஷீட் உள்ள இந்த கரும்பு விவசாயத்தை அருமையாக பண்ணுறாரு பாருங்கள். அருமையாக கரும்பு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கட்டிங்காக சூப்பராக வந்து நடவு பண்ணுறாரு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சின்ன சின்ன மோமோஸு அது மட்டும் இல்லாமல் சின்ன பூரி எல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டூல்ஸே போதுங்க. எவ்வளோ சூப்பராக மாவை ரவுண்டாக பிசைஞ்சு கொடுக்குது பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு மிஷினு. வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பரான விளைச்சல் எடுத்துருக்காரு பாருங்கள். புடலங்கால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு இங்கிலீஷில் ஸ்னேக் கார்டன் பேர். அதுக்கேற்ற மாதிரி நீளமாக பாம்பு ஷேப்பில் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த சம்மர் டைமில் இந்த வாட்டர் ஆப்பிள் அதிகமாக சேல்ஸ் ஆகுங்க. இந்த கலர்ஃபுல்லான இந்த வாட்டர் ஆப்பிளை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ரெட் கலர்லாம் கண்ணை பறிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு அழகுங்க. பாருங்கள் நர்சரி ட்ரேயில் எவ்வளோ சூப்பராக மிளகாய் விதைகளை போகிறதுக்கு இந்த சிரஞ்சை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏர்லாக் மூலிமா அருமையாக வந்து விதைகளை ட்ராப் பண்ணுறாங்க. பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் ட்ரீயை கட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரீஸை எவ்வளோ அருமையாக சாப் பண்ணி கொடுக்குற அருமையான ஒரு மிஷினுங்க. இது உள்ள நீங்கள் குச்சி அனுப்புனா போதும் பவுடராக்கி வெளியே அனுப்புது பாருங்கள். எக்ஸலண்ட்டான ஒரு ஹை பவரான ஒரு மிஷினுங்க. வீடியோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மண்ணை கொட்டி அருமையாக ஒரு பூண்டு வச்சுட்டாங்க. அது ஒரு டே பை டே எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள். வேர்கள் விட்டு அருமையாக வந்து நாற்று அருமையாக வளர்ந்து வருதுங்க. அதுக்கப்புறம் அதை பிச்சு சூப்பராக வந்து நடவு நட்டுக்கலாம். செம டெக்னிக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜிக்ஸாக் மெத்தடில் அருமையான தண்ணி பாய்ச்சுற ஒரு முறைங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த விவசாயி தண்ணி பாய்ச்சறதுக்காக தண்ணியை திறந்து விட்ருக்காரு. அருமையான ஒரு வரப்பெட்டி விட்டுருக்காரு பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் மக்காச்சோள மணிகளை சூப்பராக பிரித்து எடுக்கிற அருமையான ஒரு ப்ராடக்ட்டுங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது. இது சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். செமையாக அந்த தட்டை மட்டும் தனியாக தெரிஞ்சு வருது. வீடியோவில் பாருங்கள் ஹில்ஸ் ஏரியாலலாம் எவ்வளோ சூப்பராக மண்ணை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிற அந்த பாறைகளை மட்டும் தனியாக பிரித்து தனியாக மண்ணை நல்லா சலித்து வந்து ஏர் ஓட்டி விட்றாங்க. இதில் பாருங்கள் இது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வரப்பை மொழி விடுறதுக்கான சூப்பரான ஒரு மிஷினுங்க. ரொட்டோவேட்டர் செட் பண்ணுற இடத்துல செட் பண்ணிட்டீங்கன்னா அருமையாக உங்களுக்கு வரப்பில் சேர் அடித்து செமையாக வந்து மொழி விட்டு. வீடியோவில் பாருங்கள் மிஷின் நடவுக்கு தேவையான நாற்றுக்களை எவ்வளோ அருமையாக வந்து ரெடி பண்ணி சூப்பராக பிளேட்டாக கட் பண்ணி ட்ரேயில் அருமையாக அடுக்கி வைக்கிறாங்க பாருங்கள். இது நடவுக்கு அருமையாக எடுத்துகிட்டு போய் நடவு
இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த தென்னை மரத்தை எவ்வளோ சூப்பராக வேரோட கவுத்து இந்த வண்டி மாதிரியான ஒரு செட்டப்பில் வச்சு அருமையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க பாருங்கள். செமையாக இருக்குங்க இவங்க ஒர்க்கு பார்த்தீங்களா. இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மிளகாய் நாற்றுகளை அருமையாக வந்து முட்டை ஓட்டுக்குள்ளேயே மண்ணை வச்சு செமையாக வளர்க்குற வச்சுருக்காரு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. வளர்ந்ததுக்கப்புறம் அருமையாக அதை நடவு பண்ணுறாரு. பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள். ஒரு அருமையான டெக்னிக் பாருங்கள். சூப்பராக வந்து இந்த வாய்க்காலில் ஒரு தண்ணியை இறைக்கிறதுக்காக ஒரு சைக்கிள் பறிச்சு சூப்பராக இந்த ஒரு மோட்டர் ஆப்ரேட் பண்ணுறாருங்க. பாருங்கள் இது ஒரு ஏஐ வீடியோ தாங்க. எவ்வளோ வித்தியாசமாக ஏசிருக்காங்க பாருங்கள். பாருங்க இவர் எவ்வளோ சூப்பராக வந்து ஏர் ஓட்டுறாரு பாருங்க. அறுவடை முடிஞ்ச நெல் வயலில் அருமையாக வந்து ஏர் ஓட்டி முடிக்கிறாரு இந்த ரொட்டேட்டரை யூஸ் பண்ணி. சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் இந்த ஒரு டெக்னிக்கு. வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு எல்இடி லைட்டு உங்கள் கார்டனில் இருந்ததுன்னா போதுங்க, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நைட் டைமில் சூப்பராக ஒளி வீசுது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த ஒரு ப்ராடக்ட். வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இவர் தென்னை குருத்தை கட் பண்ணி விடுறாரு. அதுலேருந்து அருமையாக பதநீரை கலெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் உங்கள் வீட்டு கார்டனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு தெளிப்பு நீர் பாசனம் செய்யக்கூடிய சூப்பரான ஒரு டூல்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஒரு கேஜெட்டு. சூப்பராக தண்ணியை தெளிக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் ஜாடியிலே வளர்த்த இந்த ஆரஞ்சு பழங்கள் மரத்தில் எவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அறுவடை முடிஞ்ச உடனே இருக்கிற வைக்கோலை எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக மாற்றி செம்மையாக வந்து வயல்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. இந்த ஒரு மிஷின் சுற்றுல சூப்பராக கலெக்ட் பண்ணிகிட்டே வருது. வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக யோசிச்சிருக்காரு. பைக்கு பின்னாடி சூப்பராக இந்த கலப்பையை செட் பண்ணி செமையாக ஏர் ஓட்டாரு பாருங்கள். பின்னாடி இருக்கிற வீல் மட்டும் கட்டிட்டாரு. சூப்பராக கலப்பையை செட் பண்ணி ஏர் ஓட்டாரு. பார்க்கவே நல்லா இருக்குது. வீடியோவில் பாருங்கள் மாம்பழங்கள் எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குது. அது எவ்வளோ அருமையாக அந்த மாம்பழத்தை வேட்டையாடுறதுக்காக இந்த பச்சை கிளிங்க வந்திருக்கு பாருங்கள். கொத்தி கொத்தி சாப்பிட போது பார்க்க நல்லா இருக்கு பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் நெல் அறுவடை பண்ணி முடிச்ச உடனே அது எவ்வளோ அருமையாக இந்த கத்தையே இதில் போடுறாங்க. அதுலேருந்து நெல்லை மட்டும் தனியாக பிரித்து இந்த மிஷின் கொடுத்து பாருங்கள். செமையாக இருக்குங்க. இது எல்லா வகையான பயிர்களுக்கும் யூஸ் ஆகும். குழந்தைங்க விளையாடுற பொம்மைன்னு நினைக்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஜாடியில் ட்ரிப்ரிகேஷன் பண்ணுறதுக்காகவே சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். செம ப்ராடக்ட்டு. வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ சூப்பராக 3 சவுல அருமையாக வந்து ஒன்றா வச்சு வெல்டு பண்ணி செம்மையாக வந்து ஏர் ஓட்டுற மாதிரி அந்த கலப்பை வச்சு கொத்தி விடுறாரு பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ட்ரிக். வீடியோவில் பாருங்கள் இது ஒரு ஃப்ரூட் பிக்கர் டூல்ஸ் தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ஒரு பிவிசி பைப்பில் டைட் பண்ணி கட்டிட்டிங்கன்னா போதுங்க, அருமையாக வந்து பழங்கள் பறிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் விவசாயிகளுக்கு ரொம்ப அவசியமானது கலப்பைங்க. பாருங்கள் அந்த கலப்பை எவ்வளோ டிசைனாக இருக்குது. ஹைட்ராலிக் கலப்பையை வச்சு எவ்வளோ அருமையாக ஏர் ஓட்டுறாங்க பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் செடி நடவு பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ அருமையாக அந்த ட்ரே பிளேட்டை தலையில் கவுத்து வச்சுட்டு அருமையாக வந்து நடவு பண்ணுறாங்க பாருங்கள். செமட் இருக்குங்க. பார்க்க நல்லா இருக்கு பாருங்கள் இவங்க ஒர்க்கு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு வைக்கோல இந்த மிஷினுக்குள்ளே விடுறாரு. சூப்பராக பீஸ் ஆகி அனுப்புது பாருங்கள். இதாங்க சாப் கட்டர் மிஷினு. எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி பொடியாக நறுக்கி போடுது பாருங்கள். இதில் பாருங்கள் இவர் எவ்வளோ சூப்பரான ஒரு சேர் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள். இவர் விவசாய வேலை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சேர் ரெடி பண்ணியிருக்காருங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா. வீடியோவில் பாருங்கள் நீங்கள் தென்னை ஃபார்மிங் பண்ணுறவங்களா இருந்தால் தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக போட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அருமையாக வந்து தென்னை மரத்து மேலேயே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள். செம டெக்னிக். வீடியோவில் பாருங்கள் கீரை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கீரையோட மேல் துளிரை மட்டும் அருமையாக கட் பண்ணி கொடுக்குதுங்க. பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த டூல்ஸு. செமையாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோவில் பாருங்கள் பொதுவாக ஈஸியாக பக்கம்லாம் நம்ம போகும்போது இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உப்பளம் இருக்காங்க. அந்த உப்பளத்தில் எப்படி வந்து இந்த லேண்டை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். அருமையாக வந்து உப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக மேலே பூத்து வருதுங்க. பார்க்கவே நல்லா இருக்குது.